இந்த ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வச்சும் ப்ளே பண்ணலாம். அதோட வந்து ஆர்சிஎன் கொண்ட்ரோல் எந்திரி கொண்ட்ரோலில் வச்சும் ப்ளே பண்ணலாம். கஜியூஸ் சேனலோட இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொண்டு பார்க்க போகிறோம். என்ன ரிவ்யூ வந்தா இந்த நியோ டு ரோன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை போகலாம். அதுக்கு முன்னே கஜியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. வாங்க வீடியோவை போகலாம். புக்ஸ் வந்து இப்போ இது வந்து கொம்போ பேக்கேட் தான் நான் பண்ணினேன். இந்த கொம்போவில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இதில் இருக்கிற எல்லாம் வரும். ட்ரோன், அதோட 3 பேட்டரி வரும், அதோட இதுக்கு ரிசீவர் ஒன்று வருது, அதில் ப்ரொப்பல்லர் கார்டு, மற்றது ரிமோட் கண்ட்ரோல், ஆர்சி எந்திர ரிமோட் கண்ட்ரோல் உண்டு, மற்ற சார்ஜிங் கப், மற்றது கேபிள், மற்றது ப்ரொப்பல்லர் 2 வரும், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், மற்றது மேனுவல் புக். ஓலம் வந்து இந்த ட்ரோனில் வந்து நியூ ட்ரோனில் வந்து வருது. நல்ல ஒரு புக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். கியூஆர் கோட் ஒன்று முன்னுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன ஸ்கேன் த கியூஆர் கோட் யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன் பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ். ஸோ டிஜேஏ ஆப் வாட்ச் வீடியோ டியூட்டோரியல். இந்த வீடியோ டியூட்டோரியல் மாதிரி ஆப் சம்மந்தமானதோடு இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ண நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, பொருளுக்கு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளுக்கு இன்னொரு புக்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கே சாமான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. இதுதான் இதுக்கு சிலிக்கா ஜெல் ஒன்று வச்சுருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் சேஃப்டிக்காண்டி. புக்ஸுக்கு இவ்வளோதான் இருக்குது, பார்ப்போம். இதுதான் அந்த ரோனை பார்க்க முன்னாடி இந்த புக்ஸுக்கு வந்து என்னென்ன வந்திருக்குன்றதை பார்ப்போம். புக்ஸுக்கு வந்து ப்ரொப்பல்லர் வந்து 2 ப்ரொப்பல்லர் கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து யூஎஸ்பி சி டைப் கேபிள், மற்றது வந்து சார்ஜிங் கப்போட 2 பேட்டரி வந்துடுது. அதில் வந்து ஆர்சி எந்திரி கண்ட்ரோலர் ஒன்று வந்துடுது. மற்றது வந்து சி ஐஃபோனுக்குரிய கேபிள் டைப் சி டு டைப்பிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கேட்டலாக் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. கேட்டலாக் என்ன எடுக்கின்றதை பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் தான் இந்த புக்ஸுக்கு வந்து வந்திருக்கிற திங்ஸ். 2 ப்ரொப்பல்லர், ஒரு லைட்னிங் கேபிள், ஒரு டைப் சி கேபிள், அதோட வந்து ப்ரொப்பல்லர் கார்டு உண்டு, அதோட வந்து ட்ரோன் உண்டு. இப்போ ஒன்று பார்ப்போம். ட்ரோனை வந்து கடைசி எடுத்து பார்ப்போம். ஒரு ப்ரொப்பல்லர்,
ஓகே, இது வந்து லைனிங் கேபிள் உண்டு, டைப் சி கேபிள், அதோட வந்து பேட்டரி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் இதோட 3 பேட்டரி வரும். இதில் 2 பேட்டரி இதில் இருக்குது, ஒரு பேட்டரி ரோனுக்கு இருக்குது. பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தா இந்த 2 ஹோல்டில் நிற்குது. இன்னும் சார்ஜ் போடணும். புதுசாக வரைக்கும் வந்து இப்படி தான் வரும், இவ்வளோ சார்ஜ் தான் வரும். பேட்டரி வந்து நல்ல லுக்காக இருக்குது, கொஞ்சம் கலெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேட்டரி சார்ஜர் இதுக்கு லொக் இருக்குது. இந்த பக்கத்தை தான் இப்படி கொழுகிட்டு இப்படி அமர்த்தி விடணும். இப்படிதான் இந்த பேட்டரி வந்து இதுக்கு கொழுகுறது. ஓகே, அதில் டைப் சி போட்டு கொடுத்துருக்குறாங்க. டைப் சி தான் சார்ஜ் பண்ணுறது, டைப் சி. இது வந்து இன்புட் வந்து 5 வோல்டேஜ், இல்லை 9 வோல்டேஜ், இல்லை 12 வோல்டேஜ், மேக்ஸிமம் 20 வோல்டேஜ் மட்டும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் 5 MBS வரை கொடுக்கலாம். அவுட்புட் வந்து 2 MBS, 5 வோல்டேஜ் 2 MBS இருக்குது. என்னென்னா இது இதில் வச்சே ஃபோனும் சார்ஜ் போடலாம். பேட்டரியிலேருந்து இதில் கொழுவி அவசரத்துக்கு ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போடலாம். ஓகே, இது மற்றது வந்து இதுதான் ஆசையன்றது கண்ட்ரோலர். கொஞ்சம் வெயிட் ஆயிருக்கு, வெயிட் இல்லை. ஓகே, வெயிட் ஓகே. கண்ட்ரோலர் பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறதை சொல்கிறேன். சார்ஜிங் போர்ட் இது என்னென்ன யூஸ் பண்ணுறன்றதை அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஃபோன் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு வந்து போட்டுக்கலாம். இந்த ஹெட்லாக்கில் வந்து என்னென்ன இருக்குன்றால் ஸ்கூட்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது வந்து அந்த ட்ரோனில் வந்து அந்த ரிசீவரை வந்து அப்புறம் கலெக்டர் இது வந்து ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஃபோனில் ஒட்டுறதுக்காக இருக்கு. டிஜே என்ன லோகோ ஸ்டிக்கராக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மற்றது வந்து கேட்டலாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து QR கோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கேட்டலாக். போன பற்றின கேட்டலாக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்ததாக வந்து ட்ரோனை வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இதுதான் DJI Neo 2. பார்க்கவே இல்லை, வடிவம் இருக்குது, நல்ல ஹை கணக்காக இருக்குது. குட்டி ரோன் தான், ஆனால் தமிழில் சொல்லுவாங்க பழமொழி ஒன்று, கடுகு சிறிதானாலும் கேரம் பெரிதாண்டு. அதுக்கேற்ற மாதிரி ரோன் வந்து அளவில் வந்து சின்னன், ஆனால் இது இந்த கேமரா குவாலிட்டி எல்லாம் அப்படி ஹை குவாலிட்டியாக இருக்கும்.
மேக்ஸிமம் 4K மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ட்ரோன். இது வந்து பெட்டி வந்து கலட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பெட்டி ஒரு இடம் பெட்டி அது நம்ம காட்டின மாதிரி இப்படி தான் கொழுவணும். பெட்டி பின்புறத்தை கொழுவிட்டு அப்படி அமர்த்தி லுக் பண்ணி கொள்வது. இது வந்து ப்ரோப்பில் கார்டு கொடுத்துருக்குறாங்க. மற்றது வந்து இதுதான் அந்த ரிசீவர். இது வந்து நாங்கள் இப்போ இந்த ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வச்சும் ப்ளே பண்ணலாம். அதோட வந்து ஆர்சிஎன் கண்ட்ரோலில் வச்சும் ப்ளே பண்ணலாம். ஆர்சிஎன் கண்ட்ரோலில் வச்சு ப்ளே பண்ணுறேன்னா இந்த ரிசீவர் வேணும். இந்த ரிசீவர் இருந்தால் தான் சிக்னல் வந்து கட் ஆகாமல் வரும். அதுக்கு தான் இந்த ரிசீவர் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஃபோனில் வச்சு ப்ளே பண்ணுறேன்னா இந்த ரிசீவர் தேவையில்லை. இந்த ரிசீவரை கலட்டி போட்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட வந்து 360 வகைக்கு வந்து ஆப்டிக்கல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேலே வந்து இருக்குது, கீழே வந்து இருக்குது. மற்றது வந்து இது கிம்பிளுக்கு ஒரு ப்ரொடெக்டர் கவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2XS கிம்பிள் இது கேமரா. மற்ற முன்னுக்கு ஒரு குட்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க இதில். மற்ற இதுவும் ஒரு சென்சராக இருக்கும். சென்சர் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஜே நியோவுக்கு ஒரு பேக் வந்துருக்கு. இந்த பேக் வந்து உண்மையில் ரோனோட கரையில் இந்த ஆன்லைனில் வந்து ஓட பண்ணியிருக்காங்க. இந்த பேக் வந்து டிஜே நியோ டு ரோனுக்கு வந்து செப்பரேட்டாக தயாரிக்கப்பட்ட பேக். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. ட்ரோன் வந்து சேஃப்டியாக வந்து இந்த பேக்கை வந்து வச்சு கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த சார்ஜர் வைக்கலாம். அடுத்ததாக வந்து ட்ரோன் நல்ல சேஃப்டி. இது ஆர்சிஎன் கண்ட்ரோலர். இதுக்கு பேட்டரியல் எக்ஸ்ட்ரா பேட்டரி எதுக்கு வைக்கலாம். மற்ற இதுக்கு ஷிப் இருக்குது, பொக்கெட் இருக்குது. இதுக்கு வந்து அந்த ப்ரொபைல வச்சுக்கலாம் சேஃப்டியாக. சரி, குட்டி ரோனுக்கு ஒரு குட்டி பேக். இப்படி பேக் இருக்காங்க. பேக் வந்து சைடில் கொழுவலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் இது. குவாலிட்டியானது இது. இந்த ரோன் எப்படி ப்ளே பண்ணுறது ரெண்டு பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும். இது மிச்சம் வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள்.